எப்படிதான் இதெல்லாம் படத்துல பண்றாங்களோ. பாத்துறீங்களா? அத விடுங்க. என்ன விஷயம் கரெக்டா கெஸ் பண்ணுங்க. அதேதான். இன்னைக்கு நாம பொண்ணு பார்க்க போறோம். கரெக்டா சொன்னேன். பொண்ணு தான் பார்க்க போறோம். எனக்கு இல்ல. ஓகே. ஒரு கார் பாருங்க, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவருக்கு தான் நம்ம வந்து பொண்ணு பார்க்க போறோம். வாங்க அவரோட மைண்ட் தாட் என்னன்னு போய் கேட்போம். சொல்லு டிராகன், நீ ஆசையா இல்ல காரி துப்புற? வேணாமா? கல்யாணம் தான் வேணாமா? டிராகன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பார்க்க போறோம். பொண்ணு நாங்க தான் பார்க்கணும். ஓகே गाइस, இன்னைக்கு நம்ம டிராகனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவளை பார்க்கிறதுக்கு நம்ம இப்போ போக போறோம். போங்க. அதுக்கு முன்னாடி அவன் சூப்பரா குளிப்பாட்டி ரெடி ஆக்கி அவனை வந்து பக்காவா ரெடி பண்ணி தான் நம்ம போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நேத்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு பண்ண சொன்னா தெரியுமா? அழகு பார்த்துட்டு வந்து அப்பா ஜிபி மாம் ரோட்ல இப்போ गाइस நான் எதுக்காக வந்திருக்கேன்னாலே அதனால வந்து சன்ஸ்கிரீன் கேட்டான். போய் வாங்கி மாமா. யார் ஓபன் பண்ண வைக்கணுமே? என்ன பண்றது? பேசாம கொஞ்சம் அடம் பிடிச்சிருவா. 3 2 1 என்னோட தங்கத்துக்கு வந்து ஒரு சன் லோஷன் இருக்கா. ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்குன்னு ரொம்ப ஹாட்டா ஃபீல் பண்றான். அதனால ஏதாவது சன்ஸ்கிரீன் வச்சிருக்கீங்களா? ஐட்டம் பாருங்க. சன்ஸ்கிரீன் இல்ல, இவங்க ஸ்கிரீனே வச்சிருக்காங்க. வாவ். ஒட்டிக்கோ கட்டிக்கோவா? வாவ் गाइस, ஒட்டிக்கோ கட்டிக்கோ. ஓகே, அவனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஓகே. அப்புறம் வந்து அவனுக்கு பர்ஃபியூம் வேணும். அதே ஸ்மெல்லா செமையா. மேடம் பாருங்க. இது பெஸ்ட் இருக்கும். எலகன்ஸ் ஸ்ப்ரே இருக்கும். ஏய் நல்லா இருக்குடா. ஏப்ரா கரெக்ட்டா ஒயிட் மாஸ்க். என் மாஸ்க் எனக்கு பிடிக்கும் गाइस. எப்படி bro? வேற லெவல். என்னோட பர்ஃபியூம் வச்சு கண்டுபிடிச்சிருவாரோ? அதை யோசிச்சுட்டே போலாம். ஆனா எல்லாம் ஃப்ரீ தானேண்ணா? ஐ சாலி வாங்க முடியலக்கா. எதுக்கு என்ன இருக்குதுல? ஆனா என்னோட காருக்கு ஏதாவது பொண்ணு பார்க்க முடியுமா? அவன் வந்து ஒரு 2 இயர்ஸா சிங்கிளா தான் இருக்கான். புரியலையா கிட்ட? இந்த மாதிரி பண்ணக்கூடாது guys. நம்ம வந்து ஒழுங்கா நடந்துக்கணும். ஓகே, இதோட போயிடலாம். வாங்க 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 வாங்க. சூப்பர் டேஸ்டா இருக்கு. அதுவும் நடுறது காணும்போது பிரியாணி பிரியாணி ரொம்ப டேஸ்ட் guys. இந்த பிரியாணி ஒரு கை பிரியாணி நான் சாப்பிட்டு போகலாம். ஏன் ஓடுற என்ன டேஸ்டா guys? இப்போ இந்த பிரியாணி ஃபுல்லா ஒரே வாட்டி சாப்பிட கட்டா. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெடி 3 2 1. பப்ளிக் பிளேஸ்ல நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா இப்படி பண்றேன் நீங்க பாருங்க. ஓகே, 3 2 1. முட்டை இல்லாம போச்சு. முட்டை போக மாட்டீங்களா தெரியல. செம்ம டேஸ்டா இருக்கு. அதாவது அந்த கடையில தான் வாங்கினேன். நிறைய க்ரௌட் இருக்கு. லைன்ல நின்று வாங்க போறாங்க. நம்ம வந்து கண்ணாடி மாற்றத்துக்காக இங்க வந்திருக்கோம். நான் ஒரு முக்கியமான உங்களுக்கு விஷயம் சொல்லேன். இந்த கடையில வந்து நீங்க கண்ணாடி வாங்காதீங்க. நான் இவங்களுக்கு ₹1 கூட கம்மி பண்ணுவேன். இதே சந்தோஷமான நியூஸோட போய் அவங்க நான் கூப்பிட்டதுல மாட்டி விட்டுருவாரு. நான் பொறுமையா பண்ணுங்க. அதுக்கு வரைக்கும் அண்ணாக்கு அசிஸ்டண்டாவும் ஜாயின் பண்ணிடுவாங்க. அண்ட் இது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கம்பு கிடையாது. இது வந்து நம்ம தள்ளுக்குடிக்காக நம்ம வந்து கூலர் போட்டு வைக்கிறோம். ஓகே காய்ஸ், அதான் ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ வெயில் சீசன் வரப்போகுதுல, நம்மளாலே முடியல. இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் தாங்க முடியாது. ஸோ நம்ம இந்த மந்த்தே இப்போவே இவங்க போட்டால் தான் வந்து 3rd மந்த் வந்து ஒரு அளவுக்கு செட் ஆகும். ஓகே, ஸோ அண்ணா தான் வந்து இன்னைக்கு எனக்கு கூலர்ஸ் போட்டுருவாங்க.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டாடா நெக்ஸான் தான் ஆக்சுவலா நான் வாங்கணும்னு போய் பிளான் பண்ணேன். அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோல போட்டுருந்தேன். டாடா நெக்ஸான் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆனா டாடா நெக்ஸான் வந்து அந்த டைம்ல வாங்க முடியல. ஏன்னா நான் பார்த்த காரோட ரேட் அதிகமா இருந்துச்சு. இவனோட கம்பேர் பண்ணி இப்ப பார்த்தா இவனுக்கு ஈக்குவலாவே வந்துச்சான். இன்னும் ஒரு 6 மாசத்துல இன்னும் கம்மியாயிடும். அப்ப நம்ம வந்து கன்ஃபார்மா காரை கொடுத்துட்டு அப்படின்னு அழுவேன். அதுக்கப்புறமா புது கார் அப்படிடுவேன். இருக்கேன் வாங்கிடுவாங்க. இதெல்லாம் அழுக்கா இருக்கு. இந்தாங்கல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. புலஸ்லாம் கூட செம்ம கியூட்டா இருக்கான் பார்க்கவே. ஆனா வந்து அழுக்கா இருக்கான். உங்களுக்கு காட்டுறேன். இவங்க தான் இருக்கிறதுலே கம்மியான பிரைஸ்ல கொடுக்குறாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி எதுக்கு இவங்க இவ்வளவு கம்மியா தராங்கன்னு நிறைய இடத்துல போய் கேட்டேன். ஹோல்சேல் தரேன். அதனால நீங்க தாராளமா எழுதி வைப்பாங்க. சோ சாரி. இந்த கடை எங்க இருக்கேன் அடிக்கடினா என்ன அதுக்கு அப்படியே ஆப்போசிட் காட்டுங்க. ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க. ஓகே எஸ் நம்ம டிராகன் இங்க தான் இருக்கா. நம்ம வந்து டிராகனோட கேர்ள் ஃப்ரெண்ட உள்ள பாக்குறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா நான் ஃபர்ஸ்ட் போய் பாத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அவங்கிட்ட வந்து ஒரு சொல்லுவா டிராகன் நீங்க நிலோக்கே நாங்க ஃபர்ஸ்ட் போய் பாத்துட்டு வரோம். அவங்க தான் ஆல்ரெடி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி தெரிஞ்சிருங்க. ஆமால நான் ஏன் இப்ப பண்றேன். அவ சூப்பரா ரெடி ஆகி பக்கா இருக்காங்க. ஓகே இப்ப நான் உங்களுக்கு அவளை காட்ட போறேன். எந்த மாதிரி அழகா ரெடி ஆயிருக்கான்னு பாருங்க. ஒண்ணுமே தெரியல. பொண்ணு வீடு இதுதான் பொண்ணோட வீடு. பார்த்து பத்திரமா வாங்க. கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கோங்கலாம் சொல்லுவாங்க. நம்மளாம் பண்ணுறாங்க கேஷுவலாக. ஆமா அது உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் வந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இவர் ஞாபகம் இருக்கா 2 வருஷம் முன்னாடி நம்ம கார் வாங்கும் போது இவர் தான் நமக்கு வந்து சேல்ஸ் ரெப். போலாமா? ஓகேவா? ஏமாத்தி வர சொன்னீங்க. ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க? ஹாய் நல்லா இருக்கீங்களா ப்ரோ? என்ன வந்து ரிப்பன் இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ஏமாத்திட்டாங்க. பாய்ஸ் பிரச்சனை இல்லை. துணி எல்லாம் கூட முடியிருக்காங்க. சின்ன டவுட் இருக்கு. அட்டை கிளியர். நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்கு கேக் எல்லாம் கட்டிங் பண்ணுவீங்களா? கேக் கட்டிங் இருக்கா? ரொம்ப ஸ்வீட். எங்க பொண்ணு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்சோ. வேண்டா அடி இப்போ வந்து வாவ் சவுண்டா இருக்கு. வாவ் கிளாசிக்கா இருக்கு. ஓ cheers to Nissan Gravity guys. சூப்பர் காமியா நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டா. ஏய் இது கொடுங்க. உள்ள போய் பார்க்கலாமா? நான் ஓபன் பண்ணேன். நமக்கு உண்மையாவே நல்லா இருக்கு guys. ஏத்துக்க முடியல பட் ஸ்டில் சூப்பரா இருக்கு. போட்டா ரைட்ல கட்டிட்டு நான் உள்ள போவேன். பொண்ணு பாத்துட்டு வந்துடும். ஓகே நீ கியூட்டா இருக்கணும். இவ ப்ரோ எனக்கு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க நம்ம சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்களே. பொண்ணு பொண்ணு சொல்லும்போது எனக்கு
பொண்ணு பொண்ணு பேசுறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கனால நான் என்ன பண்ண போறேன்னா பொண்ணுன்னு சொல்லாம இதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலான்றேன். நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? மேக்னெட்டுக்கு நீங்க என்ன? ஐயோ இப்போ கிராவிட்டி. இப்போ நம்ம மேக்னெட்டுக்கு நீங்க பொண்ணு சைடுல இருந்து என்னென்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா சீர் வாங்குறதுலாம் ரொம்ப தப்பு கைஸ், எல்லாம் பண்ணக்கூடாது. இதான் நம்ம இவங்க என்ன கொடுப்பாங்க? அப்படியா? ஓகே, அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க. பொண்ணோட தாய் மாறாரா, அதுக்காக தான் நம்ம வெயிட். நீங்க தான் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? கேக்கு கொடுத்து ஏமாத்திட்டீங்க. கேப்சிங்க கேப்சி வரும் இப்போ எப்போ நல்லா இருக்கா? எப்படி மாத்துறாரு பாரு. அப்பா எலுமிச்சை பழத்தை கீழே வச்சு ஏத்துறது என்னடி பண்றீங்க? இந்த கார் வாங்கலாமான்னு கேக்குறீங்களா? இது பேர் ஏஎம்பியா? ஏஎம்பினா ஆட்டோமேட்டிக்கா? இது கூட தெரியாம கார் 2 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். சரி சரி அதெல்லாம் பேசல கலந்துக்காம. ஆமா ஏஎம்பி தான் வாங்கலாம். வந்து அதான் எனக்கு ஓட்ட தெரியாது, உங்களுக்கு தான் தெரியுமே. ஏங்க அதான் ஏஎம்பி வச்சிருக்கேன் நான். அது உள்ள ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க, அவர் தத்திலாமா? ஓகேவா? இல்லைன்னா அவங்க மேலே உட்காந்துக்கலாமா? அப்போ ஓகே ஆப்ஷன் பி. ஓகே நான் எங்கதான் சொன்னாரு, அவர் சொன்னாரு உங்க மேலேயே உட்காந்து பாக்கணும்னா கூட இந்த கார்ல இவ்வளவு ஸ்பேஸ் இருக்குதானே பாக்கலாம். சத்தியமா சொன்னாரு, ப்ரூஃப் இருக்கு ப்ரோ. நீங்க தானே சொன்னீங்க மேல உட்காந்து பாக்கணும்னா கூட பாக்கலாம். இவரு நம்பி 2 இயர்ஸ் எப்படி மாட்டாரா? நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லுங்க. மேனுவல் ஆட்டோமேட்டிக் 2 வேரியன்ட்லயுமே கொடுக்குறோம். மாடல் வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட் கிரீன் கலர்ல நல்லா சி டைப் கிரில்ல நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்டீரியர் வந்து நல்லா ப்ரீமியம் லுக்ல கொடுத்துருக்கோம். லெதர் ஃபினிஷிங், ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டு, அதுக்கப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட் இதெல்லாம். இது வந்து டெக்னோ லான்ச் எடிஷன். இதுல பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துடும், ஆம்பியன் லைட்டிங். இதுல மேனுவல் டாப் எண்ட்ல பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும், ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். உங்களுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா பேக் சீட் வந்து ரிக்ளைனர் ஃபோல்டிங் ஆப்ஷன் வரும். தேர்ட் ரோ வந்து அதான் இருக்குல பெஸ்ட்ல 7 சீட்டர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல இருக்க 2 சீட்டை நீங்க ரிமூவ் பண்ணி வீட்ல வச்சுக்கூட நீங்க வந்து மூச் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க 7 பேர் ஒண்ணா போனா கூட ஓகேதான். அண்ட் பார்க்க எப்படி இருக்குன்னா ஆக்சுவலா ப்ரீமியமா இருக்கு. அண்ட் ரொம்ப என்ன மாதிரி கேமரா கேமரா நல்லா இருக்கும். பேக் கேமரா அப்படியா? பேக் கேமரா ஃப்ரண்ட் வந்து பார்க்கிங். ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு சென்சார் மட்டும் வரும். ஓஹோ, பார்க்கிங் இருக்கா? பேக் சீட் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஆன். அதுதானே ப்ரோ உங்க வண்டியில இருக்கு? ஆமா அது பேக் கேமரா உங்களுக்கு 360 வரும்ல. இல்ல 360 கிடையாது, பேக் கேமரா மட்டும் வரும். அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் வந்து பார்க்கிங் சென்சார் வரும். ஃப்ரண்ட் நம்ம கிட்ட வெயிட்டிங் சென்சார் பீப் டோன் அலாரம். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டபிள் மிரர் உண்டு. ஆட்டோ ஃபோல்டபிள் மிரர்னா நம்ம வண்டி லாக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபோல்ட் ஆயிடுமா? ஆமா, அப்ரோச் லாக். சூப்பர். இது ரொம்ப நல்ல விஷயம். அப்ரோச் அன்லாக், வாக்கவே லாக். வாக்கவே லாக் நமக்கு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ்ல ஆமா போனா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட்ல? அப்ரோச் லாக். அப்படினா கீ கிட்ட எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இதுல வேணா இருக்குதுங்க, மேனுவல் இருக்கு, அப்படி இருக்கு. 2 வருஷம் இருக்குல்ல. ஆமா, இந்த மேனுவல் இருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கு. இது மேனுவலே வந்து 10,10,000 ரூபாய் தானா? ஆன் ரோட் 10,69,000. ஆட்டோமேட்டிக் தான் நான் வாங்குவேன். என்ன மாதிரி எனக்கு கூட தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாங்குனீங்கன்னா 10,69,000 ஒன்லி. 10,69,000 தானே? ஆமா 10,69,000. ஆமா. அண்ட் கைஸ் இங்க வரும், இது சாம கிளாசிக்கா இருக்கு. ஆக்சுவலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் இது எல்லாமே நடக்கும். அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இவ்வளவு சூப்பரா செலக்ட் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு நீ இப்ப என்ன கூப்பிடுற, எதுக்கு முறைக்கிற? ஐஸ் அவன் என்ன சொல்ல வரானா, கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் சொல்ல சும்மா இருக்க மாட்டேன். அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கா, நம்ம டிராகனுக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ வந்து அவன் தான் செலக்ட் பண்ணிருக்கான். பட் இருந்தாலும் நீங்க சொன்னதான் வந்து என்னோட முழு சம்மதமும் இருக்கு. ஓகே, அப்படி ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த காரை வாங்கி நம்ம வீட்டுல விடுறோம். ஓகே, சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க.
எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கேக்லாம் கொடுத்தாங்க, அவங்க சூப்பரா என்ன பார்த்துப்பாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்ண இந்த